கொஸ்டினில் பாருங்கள், cos 3t கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து e⁻−2 தந்திருக்காங்க. இந்த மாதிரி போன சம்மில் வந்து நம்ம எப்படி பார்த்தோன்னா, நார்மலாக e⁻13t cos கியூபு sin ஸ்கொயரு அந்த மாதிரி தானே பார்த்தோம். ஆனால் முன்னாடியில் வந்து e⁻− அந்த மாதிரி பவரில் எதுவும் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த சம் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே cos 3t இருக்குல்ல, இதுக்கு வந்து லேப்லஸ் வந்து ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இது மொத்தத்துக்கு வந்து லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ cos 3t, இப்போ இதோட ஃபார்முலா என்ன? cos ATயோட ஃபார்முலா வந்து s/x² + a². ஸோ இந்த ஃபார்முலா படி போட்டால் என்ன வரும்? இப்போ s இருக்குது, a² என்ன? a வந்து இங்கே என்ன? 3, இப்போ 3². இப்போ ஆன்சர் என்ன வரும்? s² + 9 வரும். ஓகேவா? இப்போ வந்து இது மொத்தத்துக்கு வந்து நம்ம லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோன்னா, e⁻−2t cos 3t போட்டோமா? இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே e⁻−2t இருக்குது, இங்கே s இருக்குல்ல, இங்கே -2 இருந்தால் இங்கே +2, எஸ்க்கு வந்து +2 ஆட் பண்ணும். +2 +2ன்னு. ஓகேவா? சப்போஸ் இங்கே -1 இருந்தால் இங்கே +1, s+1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சப்போஸ் ஓன்லி e⁻1 e⁻2 ப்ளஸில் இருந்தால் இங்கே மைனஸாக ஆட் பண்ணும். நான் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இப்போ -2 இருக்குது, இப்போ -2 இங்கே வந்து +2 ஆகும். இது s+2 ஹோல் ஸ்கொயர் +9 இப்படி வரும். ஓகேவா? சப்போஸ் இங்கே 3 இருந்தால் -3 இருந்தால் s−3 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ +4 இருந்தால் s−4 ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சரு. இந்த இங்கே e⁻−2t இந்த மாதிரி வந்தால் இந்த எஸ்ஸுக்கு வந்து நம்ம இதை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து cos 3t ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த சம் பாருங்கள், இது April 24 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா சேம் இதே மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து sin 3tக்கு வந்து லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ sin 3t போட்டோமா? இப்போ இதோட ஃபார்முலா என்ன? sin AT = a/s² + a². இப்போ ஹியர் a வந்து என்ன? a வந்து 3. ஸோ இதில் அப்ளை பண்ணால் என்ன வரும்? a வந்து 3, s² + a². a²னா என்ன? 3². ஓகேவா? இப்போ 3/s² + 9. இப்போ இதுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது மொத்தத்துக்கு லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ e⁻−2t sin 3tக்கு லேப்லஸ் ஃபைண்ட் பண்ண என்ன வரும்னா, இதுக்கு முன்னாடி சொன்னிருக்கல, இங்கே 3 அப்படியே வரும். எஸ்ஸுக்கு வந்து இந்த -2 இருக்குது, -2 இருந்தால் இங்கே வந்து என்ன பண்ணோம்? +2 வந்து ஆட் பண்ணோம். இப்போ இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். சப்போஸ் இங்கே +4 இருந்தால் -4 ஆட் பண்ணும். இங்கே வந்து எஸ் இல்லை, ஸோ அதனால் எஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இந்த சம்ஸ் வந்து e⁻−2 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சம்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் 2 மார்க் ஆச்சு 5 மார்க் ஆச்சு கேட்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினில் வந்து e⁻2t e⁻−2 அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டாலே ஃபஸ்ட்டு வந்து இங்கே முன்னாடி இருக்குல்ல, இது ஃபைண்ட் பண்ணிட்டு லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த இங்கே என்ன இருக்குது? +2 இருந்தால் இங்கே எஸ்க்கு வந்து -2 ஆட் பண்ணும். சேம் அதே தான். இங்கே cos 3t இருக்குல்ல, cos இது சேம் அதே மெத்தட் தான். சப்போஸ் வந்து cos HT இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலாவோ அது ஃபைண்ட் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே 4 இருக்குல்ல, இது e⁻4 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? -4. எஸ்ஸுக்கு வந்து -4 வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? அதே cos⁻2 இருந்தால் cos⁻2t நார்மலாக நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு அதுக்கு லேப்லஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு அப்போ e⁻−3 இருக்க -3 இந்த பக்கம் போனால் +3. அப்போ எஸ்க்கு 3 ஆட் பண்ணும். சேம் அதே மெத்தட் தான். sin கியூப்க்கும் இதே தான் வரும். இப்போ எந்த மெத்தடானாலும் ஃபஸ்ட்டு e⁻t இந்த பக்கம் இருந்தால் ஃபஸ்ட்டு இதை ஃபைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 மீனிங், அப்போ -1 வரும். எஸ்க்கு வந்து -1 வந்து ஆட் பண்ணும். சேம் அதே தான் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் போட்டு பார்க்கணும்.